இப்போ மே 15 அண்ணன் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ அடுத்த 6 மாசம் நாம் தமிழர் ஆட்சியில நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? எந்த வரிசையில இப்ப நீங்க சொன்னீங்க, இந்த விஷயம்லாம் செய்யணும் அப்படின்னு. எந்த வரிசையில இதெல்லாம் செய்வீங்க? முதல் 6 மாசத்துல என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம்? முதல்ல எந்தெந்த சட்டங்கள்? ஒரே மாரி செய்வேன். என்னன்னா, முதல்ல எனக்கு வந்து நீர்வள பெருக்கத்துக்கு வேலை செய்வேன். ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க குளங்கள, அந்த ஏற்கனவே ஆக்கிரமிக்க இவங்க அனுமதிச்சுட்டாங்க. அத குடியிருக்கிற மக்களை இடிக்கிறது சரியில்ல. இருக்கிற வரை தூர்வாரி பராமரிப்பேன். புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்க வேகமா போர்க்கால நடவடிக்கைகள் எடுப்பேன். இந்த மழைநீர், கழிவுநீர் வழிந்து ஓட எந்த இடத்துலயும் தேங்காம இருக்கிறதுக்கு பார்ப்பேன். என்னுடைய ஆட்சி முறையில நான் என்ன நினைக்கிறேன்னா, வெள்ளத்த தேங்க வச்சு வெள்ள நிவாரணம் குடுக்குறதல்ல ஆட்சி. ஆனா 60 வருஷமா அதான் நடந்துட்டு இருக்கு. 60 ஆண்டா. வெள்ளமே தேங்காம, அத வெளியில எடுத்துட்டு போயிட்டு மக்களுக்கு எந்த வாழ்விட சிக்கலும் வராம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொன்னா சரி செய்வேன். அதுக்கப்புறம் கல்வி. கல்வியில என்ன பண்ணுவேன்னா, உலக தரத்துக்கு என் கல்விய குடுக்க கட்டட அமைப்பு, அதெல்லாம் சீரமைக்க அப்பவே தொடங்கிருவேன். ஒண்ணு சமகாலத்துல, ஒண்ண செஞ்சு ஒண்ணு செய்றதுக்குன்னா 5 ஆண்டு தானே இருக்கு. சமகாலத்துல மருத்துவத்தின் தரத்த உயர்த்த, தனியார் மருத்துவமனையில என்னென்ன வசதி இருக்கு? என்னென்ன கட்டட அமைப்பு இருக்கு? என்னென்ன வசதி இருக்கு? உங்களுக்கு புரியும். வெளிநோயாளிகள் வர பிரிவு, குழந்தைகள் நல பிரிவு எல்லாத்தையும் பிரிச்சு பெரிய வசதியா இப்ப நம்ம கட்டமைச்சு பண்ணிருவோம். இப்ப பள்ளி கட்டமைப்புல வந்து நான் வந்து இந்தியாவுல டெல்லி கெஜ்ரிவாலையும், இங்க கேரளாவுல பினராயியும் முன்மாதிரியா பார்க்குறேன். அப்ப அது மாரி மருத்துவ கட்டமைப்ப நான் தனியார் முதலாளிகளை விடவும் தரமா எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணேன். ஒரே சமகாலத்துல. அப்புறம் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு வருது. அது வந்து வனம் செய்வோம்னு ஒரு துப்புரவு பணியாளர்கள்லாம் எடுத்திருக்கிற மாரி அவங்கள எடுப்பேன். எடுத்து 10 ஆண்டுல பச்சை பொருள் புவி வெப்பமாகுதுன்னா, அதுவும் ஆகல. நாங்க வெப்பம் ஆக்குறோம். அது காரணம் வந்து புவி வெப்பமாக வந்து இந்த நச்சு கார்கள் வெளியிடுறது, நச்சு ஆலைகளின் புகை இதெல்லாம் தான் போயி, அந்த வளிமண்டலத்த அந்த பெரிய இடையில ஒரு கருப்பு படலமா படர்ந்துக்கிருது. அதனால கீழ இருக்கிற வெப்பம் வந்து இரவுல குளிர்ந்து நீல நீலலை கதிர்களா மேல போறத, அது தடுத்து திருப்பி பூமிக்கே அனுப்பிருது. அதனால புவி வெப்பம் குறைய மாட்டேங்குது. அப்ப வெப்பம் குறையாதனால என்ன பிரச்சனைன்னா, கீழ அடுப்ப வச்சு மேல உலைய வச்சுன்னா, உலை எப்படி பொங்குமோ, அப்படி கடல் பொங்க ஆரம்பிச்சிரும். ஒரு நாள் பெருங்கடல் பொங்கி வந்துச்சுன்னா, பூமியிலிருந்து 3 கிலோமீட்டருக்கு தண்ணியா தான் இருக்கும். ஏன்னா, அது 70 விழுக்காடு கடல், 30 விழுக்காடு தான் நிலப்பரப்பு இருக்கு. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அப்ப 10 ஆண்டு பசுமை திட்டம்னு பச்சை போர்வையால உங்களுக்கு வெயில் அடிச்சா கொடை பிடிக்கிறீங்க. என் தாய்க்கு வெயில் அடிக்குது, பூமி தாய்க்கு. அப்ப கொடை பிடிக்கணும். அவளுக்கு ஒரே கொடை தான் இருக்கு, பச்சை கொடை. அது மரம் தான். 10 ஆண்டு பசுமை திட்டம். நாடெங்கிலும் மரம் வளர்ப்பேன். பிறகு பல கோடி பனை திட்டம். அப்புறம் இந்த கணக்கில்லாத நீர்த்தேக்கங்களை நீங்க விண்ல பறந்து போகும்போது குனிஞ்சு பார்த்தீங்களா? அந்த தேகத்துல எப்படி தேமல் இருந்தா திட்டு திட்டா இருக்குமோ, அப்படி என் தேசமெங்கும் நிலத்துல திட்டு திட்டா இருக்கும். நீர் தேமலா இருக்கும். அப்படி உருவாக்கிருவேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும் பள்ளிக்கூடங்கள்லாம் பசுஞ்சோலை பள்ளி, சாலையெல்லாம் பசுஞ்சோலை சாலைகளா நீங்க நடக்கும்போது இருவரங்கும் மரங்கள் இல்லாத வெற்றிடங்கள்னு ஒண்ணை நீங்க பார்க்கவே முடியாது. எல்லாம் ஒரே காலத்துல சமகாலத்துல எடுப்பேன். அப்ப நச்சு மரங்களா இருக்கிற சீம கருவேல, யூக்கலிப்டஸ் இந்த 2 மரம் என்னன்னா, மரங்களின் இந்த 2 மரத்துக்கும் வேர்க்காதனால இது என்ன செய்யுதுன்னா, கடல்ல இருந்து சூரிய ஒளியில நீராவியாகி மேல மிதந்து வர்ற ஈர பதத்தை உணவாக்கி உறிஞ்சிருது. உறிஞ்சும்போது அது மேகமாகவே உருவாக விடாம தடுக்கிறதுனால நான் மழைப்பொழிவை இழக்கிறேன். அப்ப இந்த மரங்களை எடுத்துட்டு மாற்று மரங்களை நடுறேன் சமகாலத்துல. மறுபடி இந்த விளைநிலங்கள்ல எனக்கு இருக்கிற அரசு இடங்களை எல்லாம் விளைநிலங்களா மாற்றி அல்லது தனியார் மக்கள்கிட்ட இருக்கிற அவங்க விளைநிலங்களை ஒத்திக்கி கையகப்படுத்தி அதை லீஸுக்கு எடுப்போம்னா எடுத்து அதை வேளாண் பண்ணைகளாக உருவாக்கி மக்களின் வாழ்விடங்கள்லேயே வேலை வாய்ப்பை கொடுக்க, அவர்கள் வாழ்விடங்களே கல்வி மருத்துவ தரத்தை உயர்த்துறதுக்கு எல்லாத்துக்குமே விரைந்து வேகமாக செய்வேன். சட்டம் இருக்கு, இங்கே ஒழுங்கு இல்லை. அப்போ காவலர்களுக்கு 8 மணி நேரம், பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரம் பண்ணின்னு சுழற்சி முறையில் கொடுப்பேன். இப்போ வாரம் ஒரு நாள் விடுமுறை. நீங்கள் சனிக்கிழமை எடுத்துட்டிங்கன்னா, சனிக்கிழமை எடுத்தவர் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துப்பார், அடுத்த வாரம் சனிக்கு இந்த வாரம் எடுத்தவர் அப்படி மாற்றி ஒரு நாள் விடுமுறை அது மாற்றிடுவோம். அதுபோக குற்ற தடுப்பு காவல் படையை எடுத்துவேன். ப்ரிவென்டிவ் ஃபோர்ஸ்னு குற்ற தடுப்பு காவல் படை எடுத்துவேன். அவருக்கு உடல் தகுதி சீருடை அதெல்லாம் இருக்காது. அவர் குள்ளமாக இருப்பார், ஒல்லியாக இருப்பார். ஆனால் அவர் காவல்துறைன்னு தெரியாமல் மக்களுக்குள்ள ஊடுருவ விட்டு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய படையை உருவாக்கிடுவேன். அப்போ ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வேலைகளை வேகமாக பண்ணுவேன். எடுத்தவனே தரம் உயர்த்த கல்வியும் மருத்துவத்தையும் பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிக்கிறதுக்கு வேளாண்மையும் கையில் எடுத்து வேளாண்மை செய்கிறதுக்கு எனக்கு அடிப்படையாக நீர் இருக்கிற தேவையினால நீர்வள பெருக்கம், இந்த 10 ஆண்டு பசுமை திட்டம்,
இதையெல்லாம் 6 மாசத்துல ஒரு அடித்தளத்தை போட்டு ஒரே நேரத்துல ஒரு இராணுவ போர்க்கால நடவடிக்கை போல இயங்க தொடங்குவேன்.